அவன் இடிச்சிட்டு போயிட்டதால போலீஸ் என்ன கொண்டு வந்து வீடு வரைக்கும் விட்டுட்டு போனாங்க. சொன்னா புரிஞ்சுக்கோமா. இதான் நடந்துச்சு. அம்மா, இதான் நடந்ததா? ஆமா. போலீஸ பார்த்ததும் நீ எதுக்காக கோவப்பட்டு கத்தி எடுத்து என் கழுத்துல வச்ச? நீ என்ன அக்யூஸ்டா? ஆமா. என்ன? நீ அக்யூஸ்டா? ஏதோ உன் மாமியார் வீட்ல வாய் தகராறு பண்ணிட்டு மனஸ்தாபத்துல வந்திருக்கன்னு நினைச்சேன். நீ என்னடான்னா அக்யூஸ்ட்னு சொல்ற? என்ன தப்பு செஞ்சுட்டு வந்த சொல்லு. நான் அங்க இருந்து வைரத்தை அடிச்சிட்டு வந்திருக்கேன்ல, அதுதான் நீங்க போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்து அரெஸ்ட் பண்ண கூட்டிட்டு வந்தீங்களோன்னு நினைச்சேன். அதனாலதான் உங்க கழுத்துல கத்தியெல்லாம் வச்சேன். அது எப்படி நான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்? நீ தான் ஈசிஆர்ல ஒரு பங்களா, கொடைக்கானல்ல ஒரு எஸ்டேட், கோடி கோடியா பணமும் கொடுப்பேன்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிருக்கியாமே. அப்புறம் எப்படி நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்? நான் எப்போ உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நீ கவலைப்படாத. நான் எதுக்காக உங்களை வெளியே போட்டுட்டு போங்கன்னு சொன்னேன்னு இப்ப புரியுதா? வீட்டுக்குள்ள நான் இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது, அதுக்காக தான். ஓஹோ, சரி சரி, வா, உனக்கு வான்கோழி பிரியாணி செஞ்சு தரேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது பெரிய இடத்து விஷயமா இருக்கு. இந்த எவிடன்ஸை போலீஸ்கிட்ட கொடுத்தாலும் சிக்கல் தான், கொடுக்கலனாலும் சிக்கல் தான். போலீஸ்கிட்ட கொடுத்தா கோர்ட்டு கேஸ் அலைஞ்சு சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும். அதனால அந்த ரியாவோட கோவத்துக்கு ஆளாகி அந்த அபிராமி மாதிரி நம்மளையும் சுட்டு கொண்டாலும் கொண்டுடுவா. போலீஸ்கிட்ட கொடுக்கலனா அவங்க சந்தேகப்பட்டு நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. எவிடன்ஸை மறைச்ச குற்றத்துக்காக நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டு பக்கமும் நமக்கு பிரச்சனை தான். பேசாம கொஞ்ச நாளைக்கு வடநாட்டு பக்கம் ஓடிட்டா என்ன? ஹலோ, என்ன சுரேஷ், அந்த அபிராமிய சுட்டத திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருக்கியா? ஏய், யார் நீ? நான் என்ன பண்றேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அந்த அபிராமிய சுட்டவ தான் பேசுறேன். என்ன, ரியாவா பேசுறது? பரவாயில்லையே, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க. மேடம், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க, அதை சொல்லுங்க. எனக்கு செட் தோசையும் வடக்கறியும் வேணும். என்ன விளையாடுறீங்களா? என்கிட்ட போய் செட் தோசையும் வடகறியும் கேக்குறீங்க? பின்ன தெரியுதுல, உனக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க? உன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எனக்கு வேணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ண. என்ன சைலண்டா இருக்க? அந்த எவிடன்ஸை நீ போலீஸ் கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சிட்டியா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை அழிச்சிரு. உன் வீடியோ கேமரால இருக்கிற மெமரி சிப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. நான் உனக்கு நிறைய பணம் தரேன், அதை வாங்கிட்டு நீ எங்கேயாவது ஓடி போயிரு. அதை விட்டுட்டு இந்த போலீஸ் கிட்டலாம் போனா நீயும் ஐசியூல போக வேண்டியதாயிடும். அந்த அபிராமியோட பெட்டு பக்கத்துல இன்னொரு பெட்டு காலியா இருக்கான், போறியா? இங்க பார், நான் சொல்றபடி கேட்டா உனக்கு பணமும் கிடைக்கும், உன் உயிரும் மிஞ்சும். இல்லனா உனக்கு அந்த அபிராமி ஃபங்க்ஷனை கவர் பண்ணதுதான் கடைசி நிகழ்ச்சியா இருக்கும். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. நான் திரும்ப கால் பண்றேன். என்ன இந்த பொம்பளை கொண்டுடன் மிரட்டுறா? இப்ப என்ன பண்றது?
ஹலோ. நான் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் பேசுறேன். பேசுறது வீடியோகிராஃபர் சுரேஷ் தானே? ஆமாங்க சார். நீங்க தானே அபிராமி வீட்டு ஃபங்க்ஷனை வீடியோ கவரேஜ் பண்ணது? ஆமாம் சார், நான் தான் வீடியோ எடுத்தேன். ஃபங்க்ஷனில் ரியான்னு ஒருத்தி அந்த அபிராமியை சுட்டது உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு மட்டும் இல்லை சார், மண்டபத்தில் இருந்த எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ உங்க வீடியோ கேமராவில் அந்த ரியா அபிராமியை சுட்டதும் ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? இல்லை சார், அந்த ரியா சுட்டதுக்கு அப்புறம் நான் பயந்து கேமராவை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சார். அதனால எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. டேய், நான் போலீஸ்காரன்டா, என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? இந்த பார், அந்த ரியா சுட்டது கண்டிப்பா உன் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். இல்லைன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறியா? இல்லை சார், நிஜமாவே என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. ம், உனக்கு இனிமே மரியாதை இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கேமராவோட நீ ஸ்டேஷனுக்கு வர, இல்லை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். சீக்கிரம் வாடா. நம்ம கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னு சொன்னாலும் போலீஸ் நம்மளை விடாது போல இருக்கே. ஆனந்த், அவன் இவ்வளவு பெரிய வீட்லயா இருக்கான்? ஏதோ ரூம்ல வாடகைக்கு இருப்பான். ஓ. இப்ப நேர்ல யார் வந்திருக்காங்கன்னு தெரியலையே. இவங்களா? என்ன, அந்த ரியா ஒரு பக்கம் மிரட்டுறா, போலீஸ் இன்னொரு பக்கம் மிரட்டுது. இவங்க என்னடானா நேர்ல வந்திருக்காங்க, எல்லா பக்கமும் நம்மள கார்னர் பண்ண பாக்குறாங்க. எஸ் ஆயிர வேண்டியதுதான். என்னடா பெல் சத்தம் கேட்டு யாருமே வரல? ஒருவேளை அவன் வெளியே போயிருப்பானோ? எதுக்கோ ஃபோன் பண்ணி சரி பார்க்கறேன். பண்ணு. டேய் ஆனந்த், அவன் உள்ளதாண்டா இருக்கான். ஃபோன் சத்தம் கேக்குது பாரு. ஆமா, ஏன் உள்ள இருந்துகிட்டே கதவை திறக்க மாட்டேன்றான்? இவன் கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. ஆனந்த், நீ வாசல்ல வெயிட் பண்ணு. நான் மொட்டை மாடிக்கு போய் வழி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரி, நீ போ. டேய் டேய் நில்றா. டேய், அவன் தப்பிச்சு போறான்டா. சீக்கிரம் வா. டேய், டேய். இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்து மிஸ் பண்ணிட்டோமே. எந்த பக்கம் போயிருப்பான் அவன்? அவன் நம்மள பார்த்துட்டு ஓடுறானா? அவன் கிட்ட கண்டிப்பா ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும். அவனை விடக்கூடாது. அவனை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போம். பாப்பலாம்.
இதுதான் அந்த சுவாமிஜி இருக்கிற இடமா? ஆமா, இங்கதான் இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம பிரச்சனைய சொல்லி இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்போம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அவரே தன்னோட ஞான திருஷ்டியால நாம யாரு, என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கோன்னு தெரிஞ்சுட்டு பேசுவாரு. அவங்க பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி பரிகாரமும் சொல்லுவாரு. மத்த சாமியாருங்க மாதிரி வரிசையா டோக்கன் கொடுத்து பார்க்க மாட்டாரு. அவருக்கா தோணும் யார பார்க்கணும்னு, அப்ப கூப்பிடுவாரு. பரவாயில்லையே, இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. பின்ன பிசினஸ் மேனா இருக்கிறவங்க ஒரு காரியத்துல இறங்க மாட்டாங்க. இறங்குனா அத முழுசா தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க. சரிவா போய் பார்க்கலாம். ம். சாக கிடந்த என் புருஷன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சு நின்னு நடமாடுறாரு. என்ன சக்தி, இவரோட மகிமையே மகிமை. வாங்க மேடம், சுவாமிஜி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு முன்னாடி நிறைய பக்தர்கள் வந்திருந்தாலும் அவர் உங்களை பார்த்துட்டு தான் மற்றவங்கள பார்ப்பேன்னு சொல்லிட்டாரு. வாங்க போலாம். தீபா, நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சாமிகள் நம்மள முதல்ல பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு. சைக்காலஜிக்கலா இதுவே நமக்கு கிடைச்ச வெற்றி தான். ஆண்டியை காப்பாத்த இவர் மூலமா நமக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நம்புறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது அம்மா. சரி வா போய் பார்க்கலாம். சுவாமிஜி, உங்க பக்தைங்க 2 பேரு உங்க முன்னால வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க கண்ணை திறந்து பார்த்து எங்களுக்கு அருள்வாக்கு சொல்லணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. குழந்தாய், உன் பெயர் ரம்யா தானே? ஆமா சாமி. நீங்க என்ன முன்ன பின்ன பார்த்ததில்ல, ஆனா பேரை சொல்லி கூப்பிடுறீங்களே, எப்படி சாமி? குழந்தாய், உன் பெயர் தீபா தானே? ஆமா சாமி, உங்களை பார்த்தாலே வியப்பா இருக்கு. எங்களை பார்த்த அடுத்த நிமிஷமே எங்க பேர் சொல்லி கூப்பிடுறீங்க. இதெல்லாம் எப்படின்னே புரியல. என் ஞான திருஷ்டியில் எல்லாம் தெரியும். அப்படின்னா உங்க ஞான திருஷ்டியால எங்க 2 பேர்ல யாருக்கு பிரச்சனைன்னு சொல்லுங்க பாப்போம். மகளே, உனக்கு தான் பிரச்சனை. ஐயோ, கவுத்துட்டானே. இதை எப்படியாவது மேனேஜ் பண்ணணுமே. சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நானும் தீபாவும் உயிர் தோழிங்க. இப்ப அவளுக்கு தான் பிரச்சனைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அதை என்னோட பிரச்சனைன்னு ஏன் சொன்னீங்கன்னா, நாங்க 2 பேரும் வேற இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு சொல்லி எங்க நட்பை அங்கீகாரம் பண்றீங்க, அப்படிதானே? மகளே, நீ ரொம்ப ஸ்மார்ட். மகளே, உன் மாமியார் மேல 3 துப்பாக்கி குண்டு பாஞ்சு இப்ப ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொழைப்பாங்களா பொழைக்க மாட்டாங்களான்னு அருள்வாக்கு கேட்க வந்திருக்க, சரியா? ஆமா சாமி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இரு, இமயமலையில இருக்கிற என் குருநாதர் சுவாமி பரமானந்த கிட்ட கேட்டு சொல்றேன். முதல் தடவையிலேயே நல்ல உத்தரவு வரலையே.
ரெண்டாவது தடவையும் சரியில்லையே. மூணாவது தடவையும் நல்ல உத்தரவா வரலையே. சாமி, நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கு. அப்போ என் அத்தைக்கு ஏதாவது ஆயிடுமா? இனிமே ஆக என்ன இருக்கு? ஓ மாமியார் உசுறு ஏற்கனவே போயிருச்சேம்மா. சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? என் அத்தை உயிர் போயிடுச்சா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீங்க தப்பா சொல்றீங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் சொல்றதை இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல மகளே. உன் மாமியார் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சு அந்தரத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அது மேலேயும் போகாம திரும்ப உடம்புக்குள்ளேயும் வர முடியாம தண்ணியில மிதக்கிற மாதிரி மிதந்துகிட்டு இருக்கு. இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற உசுர நீதான் உன் பக்தியாலையும் பரிகாரத்தாலையும் திரும்ப உன் மாமியார் உடம்புக்குள்ள திரும்ப செலுத்தணும். அதுக்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் சாமி? சொல்லுங்க, நான் அதை உடனே செய்யறேன். ஐயோ, பரிகாரத்தை மறந்துட்டேனே. என்ன செய்யலாம்? சொல்லித்தோட. சீக்கிரமா சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, பதில சொல்லு, சீக்கிரம் சொல்லு. ஏய், சீக்கிரம் சொல்லு, பதில சொல்லு. இதானா? ஓ, எனக்கு புரியல. தாடியா? ஐயோ ஐயோ, சொல்லிடுறேன் என்னன்னு இப்பவே சொல்லிடுறேன். நீ ஒண்ணும் கவலைப்பட வேணாம். சாமி, நான் என்ன பரிகாரம் பண்ணணும்? மகளே, நான் சொல்ல போற பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. உன் உயிரை கூட பணைய வைக்க வேண்டியது இருக்கும். உன்னால முடியுமா? என் அத்தை உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க சாமி. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப சாந்தமா தெரியறியம்மா. உன்னால இந்த கடினமான பரிகாரத்தை செய்ய முடியுமா? நான் சொன்னதை விட அதிகமா பில்டப் கொடுத்து சொல்றான். போற போக்க பார்த்தா நெஜ சாமியாரா ஆயிடுவான் போல இருக்கு. சாமி, நீங்க அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. நான் எந்த பரிகாரமா இருந்தாலும் செய்யறேன். உனக்கு தண்ணியில மிதக்க தெரியுமா? இல்ல, தெரியாது சாமி. அதுக்கு நிறைய பயிற்சி இருந்தாதான் மிதக்க முடியும். எல்லாராலையும் முடியாது. சாமி, எனக்கு மிதக்கலாம் தெரியாது. அந்த பயிற்சியும் நான் பண்ணல. இப்போ வேற என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க சாமி. உன் மாமியார் உயிர் மிதக்கிற மாதிரி நீ தண்ணியில மிதக்கணும். அதுவும் காலையில சூரிய உதயத்துல இருந்து சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் தண்ணியில மிதந்துகிட்டே இருக்கணும். அப்படி மிதந்துகிட்டே தான் நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்.